நீங்கள் எதையாச்சும் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இறைவன் அந்த பொருளை கொடுத்துருவார். சிவபெருமான் வந்துட்டு நமக்கெல்லாம் தந்தை அல்லவா, அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா குழந்தை கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு கொடுத்துருவார். ஆனால் எதையுமே கேட்காம இறைவனே கதி என்று இருக்கிறான் அல்லவா, அவனுக்கு இறைவன் தன்னையே கொடுத்து விடுவார். ரொம்ப முக்கியமாக அந்த என்ன சொல்கிறதுன்னா அப்படியே ஒரு அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கு தன்னையே இறைவன் கொடுத்து விடுகின்றார். அவர்களை தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றார். அவர்களை கண்ணுமை போல காத்து வருகின்றார். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த இறைவன், அவ்வளவு கருணை வாய்ந்த இறைவன். அப்ப இறைவனிடம் எதுவும் கேட்க வேண்டுமா நாம் சென்று, எனக்கு இது வேண்டும் அது வேண்டும்னு சின்ன வயசுல கேட்டிருந்திருக்கலாம். பக்குவமடையாத நிலையில இது வேணும் அது வேணும்னு கேட்டிருக்கலாம். ஆனா ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இறைவா நீ மட்டும்தான் வேண்டும் அப்படின்னு கேட்கணும். இல்லையா அதையும் கேட்காத போய் அந்த இடத்துல நின்று கதறி அழு. எதுக்காக கதறி அழுக சொல்றோம் தெரியுமா? ஏன்னா மனசுக்குள்ள